கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் 6ஆம் மாதம் இந்த 2வது நாளிலே இந்த 6வது மாதத்தை காண சென்ற தேவனுக்கு நன்றி. உங்கள் யாவரையும் மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 2024ஆம் ஆண்டிலே தேவன் சபைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த டாபிக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வேண்டிய செய்தியை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆக இந்த 6வது மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வாசி கேட்போம். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். ஏற்கனவே ஸ்கிரீன்ல போடப்பட்டிருக்கிற டிவியில சங்கீதம் 69:6. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. எல்லாமே சொல்லுங்க. இந்த 6வது மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஸ்தோத்திர. ஆண்டவர் நல்லவர். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Let not them that wait on you, O Lord God of hosts, be ashamed for my sake. அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த தாவீதுடைய வார்த்தை இது. அல்லேலூயா. போன மாதத்திலே கர்த்தர் அதே தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம தியானிச்சோம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எந்த சூழ்நிலைன்னு சொல்லி நம்ம போன மாதம் தியானிச்சோம். அந்த செய்தியை மறுபடியும் கேட்கணும், அந்த வாஞ்ச விருப்பம் வந்தா யூடியூப்ல போயிட்டு சொல்லாப்படி ஏஜ் டைப் பண்ணீங்கன்னா எல்லா செய்தியும் வரும். அல்லேலூயா. வாஞ்ச இருந்தா, தாகம் இருந்தா அதை பார்க்கணும் கேட்கணும்னு அந்த ஒரு இருதயம் வரும். அல்லேலூயா. ஆக இந்த மாதத்திலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்க முழுசா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல சேனைகளின் கர்த்தர்னு அடிக்கடி இந்த தாவீது இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏங்க அப்படி அந்த வார்த்தையை சொல்றாரு? நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒன்றான மெய்தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு தேவனாய் இருந்தாலும் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் தான் உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரே பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் தனியா இருக்கிறதுனாலே தனித்து விடப்பட்டவர் அல்ல. அவரோடு கூட பெரிய சேனையே இருக்கிறதுங்க. அல்லேலூயா. இதுதான் வேத சத்தியம். இதுதான் தேவனுடைய உண்மையானது. அல்லேலூயா. ஏன் இந்த தாவீது அடிக்கடி சேனைகளை கர்த்தர் அப்படின்னு சொல்றாருன்னா, இவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியானது பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்ட நிலைமையில தான் இந்த தானியேல் காணப்பட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வீட்லயும் 8 பிள்ளைகள்ல தனித்து விடப்பட்டிருந்தான். அதே போல காட்டுல போய் ஆடு மேய்க்கும் பொழுதும் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. ரைசலாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தனித்து விடப்பட்டதான ஒரு நிலைமை. அவனோடு கூட இருந்த ஒரு 400 பேரும் அவங்க லேஸ்பட்டவங்க கிடையாது. எல்லாம் முறுமுறுக்கிறவங்களும், எதிர்த்து நிற்கிறவங்களும், கடன் பட்டவங்களும், இப்படி தான் அவங்க கூட இருந்தாங்க. யாரும் சப்போர்ட்டிவா என்ன செய்யல இல்ல. சரி, வாழ்க்கை துணியா வருவாளே கொண்டாட்டி, அவளாவது நமக்கு கொஞ்சம் பக்கபலமா இருப்பான்னு பார்த்தா சவுலுடைய மகள் யாரு? மீகால். அவளும் என்ன பண்ணிட்டான்? இந்த ராஜா என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி சணல் வஸ்திரத்தை தரிச்சு ஆடிட்டு இருக்கிறான்னு சொல்லி அப்படி குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தனாலதான் அநேக இடத்துல இந்த தாவீது சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே என்பது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பல இடத்துல நீங்க இந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சேனைகளின் ஆமென் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த
அடைக்கலம் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவராய் இருந்தால் அவருக்கு பெரிய சேனையே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க தனித்த நிலைமையில நீங்க காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட ஏராளமான தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த சங்கீதத்திலே 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே சங்கீதம் 25:3 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்க இருக்கிறதான ஒருவரும், ஆமென், அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க உலகத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு. ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உனக்கு கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியத்தோட இந்த வார்த்தையை சொல்றாருங்க. I am the Lord. நான் கர்த்தர், நான் ஒருத்தர் தான் கர்த்தர், என்னை போல பல தேவர்கள் இல்லை. ஆமென். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. ஐசுரா கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய அந்த அனுபவம், காத்திருத்தல், ஸ்தோத்திரம், காத்திரு, வெயிட் ஃபார் அப்படின்னா அர்த்தம் என்னங்க? உலக டைம்ல, அதாவது இந்த செக்குலர் டைம்ல காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு சிறிய எளிய விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தாவீதுடைய அனுபவத்தை நாம தியானிக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காத்திரு அப்படின்னு சொன்னா என்னது? வெயிட் ஃபார், காத்திருத்தல். தோஸ் ஹூ வெயிட் ஃபார், யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ. அப்ப இந்த காத்திருத்தல் என்பது எதை குறிக்கிறது? அந்த அர்த்தம் என்ன? தி ஆர்ட் ஆஃப் வெயிட்டிங், அதாவது ரிமைனிங் inactive in one place while expecting something. அல்லேலூயா. காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள், நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், இன்னும் செயல்படாத காரியங்கள், நிறைவேற்றப்பட வேண்டியதான காரியங்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய லக்குகள், நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அதற்காக ஒரு எதிர்பார்ப்போடு. அல்லேலூயா. Praise the Lord. Remaining inactive in one place while expecting something. ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் நம்ம வாழ்க்கையில செயல்பட வேண்டிய காரியங்கள், நம்ம சந்திக்கப்பட வேண்டிய காரியங்களை, நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் இருந்து, ஸ்தோத்திரம் அதற்காக நாம எதிர்பார்ப்போடு சில காரியங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணுகிற அந்த காரியத்தை தான் இந்த அர்த்தம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா வெயிட்டிங் டு பி டிராஃப்டட். டிராஃப்ட் அப்படின்னு பேங்க்ல ஒன்று இருக்கு. டிராஃப்ட், டிடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிராஃப்ட் அல்லது டிடி கொடுத்தோம்னு சொன்னா, அல்லது செக் கொடுத்தோம்னு சொன்னா, அதுக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். சில மணி நேரங்கள் கூட கண்டிப்பா என்ன செய்யணும்? செக் கொடுத்தோன்னா உடனே என்ன செய்யாது? கிளியரன்ஸ் ஆகாது. சிலது ஒரு நாள் ஆகலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ஆகும், 3 நாள் 4 நாள் ஆகும். கர்த்தர் நல்லவர். அதே போல wait to be a promotion, பதவி உயர்வுக்காக காத்திருத்தல். அப்புறம் இன்னும் சொல்ல போனா expecting a visit from our relatives. சில நேரங்களில் நம்ம சொந்த பந்தங்களை
பார்க்கறதுக்கோ உங்களை சந்திக்கிறதுக்கோ கூட சில நேரங்களில் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நம்ம சொல்லலாம ஒருத்தர் ஊருக்கு போகணும், அவங்கள பார்க்கணும், பிரயாணத்திலேயோ அல்லது நடந்தோ பைக்லயோ கார்லயோ பேசலாம். அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். ராமே சொல்லலாமே. இந்த நான் சொன்ன 3 காரியம், டிராஃப்ட், ப்ரமோஷன், அப்புறம் சொந்தக்காரங்களை சந்திக்கிறதான இந்த காரியங்கள் கூட வெயிட் பண்ணி தான் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ வருவாங்கன்னு வெளி வைத்து என்ன செய்வோம், காத்திருப்போம். காத்திருந்து நமக்கே பசி இருப்போம், எப்போ வரையவா அப்போ நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு போயிடுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதே போல ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு போன உடனே அங்கே போய் அங்கே சர்வ் பண்றதுக்காக என்ன செய்வோம், அது சில காரியத்தை ஆர்டர் பண்ணா இன்னும் போய் இடம் பிடிக்கிறதுக்கே என்ன செய்யணும், டேபிள் கிடைக்கிறதுக்கே சில ஹோட்டல் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். போய் உட்கார்ந்த பிறகு ஆர்டர் பண்ண பிறகு சார் 20 மினிட்ஸ் ஆகும், என்னால முடியாது, இப்பயே கொட்டுறா, பசி தாங்க முடியல, இது நான் வீடா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், 20 மினிட்ஸ் ஆகும், ½ அன் அவர் ஆகும். நம்ம ஆர்டர் பண்ற அந்த மெனுவை பொறுத்து. ராமேஸ்வரங்களாம தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. அப்படி பாருங்க, இப்படி ஒவ்வொரு இடங்களிலும். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஸ்டே இன் ஒன் பிளேஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங். ஒரு இடத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்தல். அல்லேலூயா. நடப்போம். அப்ப இந்த காத்திருத்தலினுடைய அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற அமர்ந்திருக்கிற அந்த காரியம்தான் காத்திருத்தல் என்கிற சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள். அல்லேலூயா. அதே போல சயின்டிஸ்டுகள், அதாவது இன்னும் சில காரியங்களை கண்டுபிடிக்கிறவங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி அது சக்சஸ் ஆகுற வரைக்கும் என்ன செய்வாங்க, திரும்ப அதை செய்து என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் அதை தெரிவிப்பார்கள். அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு அர்த்தத்தை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நல்லா கவனிங்க அருமையான விசுவாசிகளே. காத்திருத்தல் என்பது அவரு சும்மா அசால்ட்டா ஒரு சாதாரணமான காரியம்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு உதாரணங்களை நான் சொல்லி இருக்கேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமான பல காரியங்களுக்காக நம்ம எதிர்நோக்கி, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, பணத்தின் டிரான்சாக்சனுக்காக, இன்னும் தனிப்பட்ட ரீதியில ஏதாவது ஒருத்தர் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறதான இந்த அனுபவத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, இங்கே தாவீது சொல்லுகிற இந்த காத்திருத்தல், நான் இப்ப சொன்ன எல்லாவற்றையும் விட ரொம்ப வெரி எக்ஸலன்ட் வெயிட்டிங். அல்லேலூயா. ரொம்ப சிறப்பான மகிமையான ஒரு காத்திருத்தலை குறித்து தான் தாவீது இங்கே சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சேனையின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்வது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். எல்லாமே சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். இது தாவீதுடைய அனுபவமாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடிச்ச காரியத்தில் தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். நாமே சொல்லலாமே. அப்படியான அந்த தாவீது எப்பொழுது எந்த சூழ்நிலைகளிலே அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் இன்னைக்கு தியானிப்போம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நாம் தியானிச்சு நாம் கடந்து செல்வோம். இந்த தாவீது எப்போ எந்த சூழ்நிலையிலே அவர் கர்த்தருக்கு காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது காலையிலே. எல்லாம் சொல்லுங்க. எப்போங்க? காலையிலே. வாசிப்போம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். சங்கீதம் 5 1 முதல் 3.
கர்த்தாவே, கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். என் தியானத்தை கவனியும். என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் ராஜாவே, என் தேவனே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். கையில வைத்து எல்லாரும் அலையிலே சொல்லுங்களேன். Praise the Lord. கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருத்தல், தேவ சமூகத்திலே அமர்ந்திருத்தல், அதுதான் என்னுடைய அர்த்தம். அல்லேலூயா. நம் தேவ சமூகத்திலே காத்திருத்தலுடைய நோக்கங்கள் பலவாய் இருக்கலாம். அல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தா ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிற நோக்கம் அல்ல நம்முடைய பிரதானமானது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம ஆண்டவருக்கு சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிறைய காரியத்தை, நிறைய அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக இங்க பாருங்க, தாவீது சொல்கிறாரு, நீருடைய சத்தத்துக்கு நீ கேட்கிறீர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ எந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க, காலையிலே என் சத்தத்தை நீ கேட்டருளுவீர். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேட்க, அப்ப மாலையில கூப்பிட்டா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. காலையிலையும் கேட்பாரு, மதியத்திலையும் கேட்பாரு, இரவுலையும் கேட்பாரு, நள்ளிரவிலும் கேட்பாரு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை, ஆனால் ஸ்பெசிபிக்காய் குறிப்பிட்ட ரீதியிலே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ இங்கே தாவீது சொல்ற காரியம் என்னன்னா, காலையிலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சூரிய உதயத்துக்கு முன்னாகவோ பின்னாகவோ, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால காலையில நான் 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, நான் காலை 12 மணிக்கு நான் எழும்புனேன் அப்படின்னா அது காலையில, அது மதியம், அது மதியம். ஆனால் இப்படி காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், தேவனுடைய வார்த்தை ஒருபோது மாறவே மாறாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலையிலே நான் உம்மை என்ன செய்வேன்? ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவரே. எதற்காக அந்த காலையிலே நம்ம காத்திருக்கணுமா? அது தாவீதே சொல்றாரு பாருங்க, 33ஆம் சங்கீதம் 16 இருந்து 19 படி வாசிப்போம். சங்கீதம் 33 16 முதல் 19. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, எதற்காக இந்த காலையிலே காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும்னு எதற்காக இந்த தாவீது சொல்றாருங்க? அவருடைய கிருபைக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையானது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23 சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தோட வாசத்துக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உண்மை பெரிதா இருக்கிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாருங்க? கிருபையை தராரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன் சொல்றாரு. சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம காலையில எழும்பி நாம காத்திருப்பது நம்மை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக சொன்னா, இந்த காலையிலே கர்த்தர் தம்முடைய கிருபையை தருகிறார். அல்லேலூயா. நாம காலையில எழும்பி ஆண்டவரை கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாருமப்பா, உம்முடைய பலனை தாரும் ஆண்டவரே,
இந்த நாளுக்கு வேண்டிய ஞானத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா உலகத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, காலையில எழும்பி உங்களுடைய கிருபையை நான் கேட்கணும் ஆண்டவரே. இல்லை கேளு ஆண்டவரே, உம்முடைய பலன், இந்த நாளுக்கு வேண்டிய பலன் வேண்டும் ஆண்டவரே. ஆமே, உம்முடைய ஞானம் வேண்டும் அப்பா. எதை எப்படி செய்யணும், எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் காலையில் எழும்புடன் ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் அப்படின்னு எழுப்பி ஸ்தோத்திரம் அப்படியே தூக்க கலந்தப்படியே போய் ஸ்தோத்திரம் லைட்டர் எங்க இருக்கு அல்லது தீப்பெட்டி எங்க இருக்குன்னு ஸ்தோத்திரம் அப்படி போய் யார் மூஞ்சிலையுமே நான் முடிக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்லுவது இன்னைக்கு யார் மூஞ்சியில சொல்லுங்க முடிச்சவன தெரியல. இன்னைக்கு பட்டதெல்லாம் என்னது பட்டு பட்டுன்னு கையில இருக்கிறதெல்லாம் கீழே விடுது. மூஞ்சில முடிச்ச பாரு. இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு சென்டிமெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. யாரும் முகத்திலையும் முடிக்கிறதுக்கு பயமா இருக்குன்னா ஏசுபாடைய முகத்துல முடிச்சு நாம எழுபணும்னா அவருடைய கிருபை வல்லமை பெறன ஆண்டவர் நம்மளுக்கு அளவில்லாமல் வரிசிக்க பண்ணுவாருங்க. அல்லேலூயா. ரைசுலா அதிகாலையிலே அவருடைய கிருபையை நாம கேட்கணும். அல்லேலூயா. கிருபை என்பது அது விலை மதிப்பில்லாததுங்க. அவன் தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய கிஃப்ட் தான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைய பிள்ளைகள் கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை தேடுறாங்களோ இல்லையோ, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, தூக்க கலக்கத்திலே எதைத்தான் தேடுறது, போனை தான் அப்படியே தேடிட்டு கிடக்குது. அதெல்லாம் தேடினேன்னா அப்புறம் நாள் ஃபுல்லா என்ன செய்யணும், தேடிட்டு தான் இருக்கணும், அப்படியே தலையிட்டு தான் இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கிருபையானது பலவிதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரும். அல்லேலூயா. இந்த கிருபை மேல நம்ம வாஞ்சையில் உள்ள நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே. என்னுடைய சுய பலனோ, என் சுய திறமையோ, சுய ஞானமோ, சுய அறிவோ எதுவுமே என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லை ஆண்டவரே. உங்க கிருபைதான் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க கிருபைதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த காலை வேளையிலே தாவீதை போல நம்ம அல்லேலூயா வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மீதி காரியங்களை அடுத்த வாரம் நாம தியானிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதுடைய அனுபவம் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற அந்த காலையிலே தேடுகிற ஒரு அனுபவம் இவர் காணப்பட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 63:1. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டே ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. வனாந்தரத்துல இருந்த சொல்லி தாவீது சொல்றாரு பாருங்க, நீரே என்னுடைய தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏனா 3ஆவது சொல்றாரு, ஜீவனை என்னுடைய உயிரை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலமே எழுப்பி கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற நீங்க உணர்வடைங்க. அல்லேலூயா. எதற்கோ காலமே எழுப்பி ஓடுறீங்க, எதற்கோ காலமே எழுப்பி செயல்படுறீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அதிகாலமே வந்து கர்த்தரை துதிப்பதற்கு அனுதினமும் காலையிலே எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபை வரங்களை பலனை ஞானத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய அர்ப்பணிங்கள். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற காலையிலே காத்திருக்கிற ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. இதைத்தான் தாவீதுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார். இந்த வான தேவ பிள்ளைகளை காலமே கர்த்தரை தேடுங்கள், காத்திருங்கள்.
நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. வார்த்தையின்படி கர்த்தர் ஒருவரை ஆசிரியப்பராக மீதி காரியங்கள் நடத்துவதை அனுப்போம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.